இருந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மிக முக்கியம் வாய்ந்த பிரேரணைகளை, கோரிக்கைகளை, அந்த கோரிக்கைகள் அடிப்படையில் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்கிறது குறித்து பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். முதலாவதாக, இந்தியாவினுடைய ஒரு பகுதியான பகல்காம், அந்த பகல்காம் நடைபெற்ற கொடுமையான சம்பவங்கள், 26 பேரை பலி கொண்ட அந்த பகல்காம் சம்பவத்தில் மோசமான முறையில் காஷ்மீர் அருகிலேயே இருந்து கொண்டு நம்முடைய எதிரியாக இருக்கின்ற பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் பேரில் டெரரிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற அது கொடுமையாக மக்களை அவ்வப்போது தாக்குகின்ற அந்த பாகிஸ்தானால் தயாரிக்கப்பட்டவர்கள் நம்முடைய மக்கள், அதாவது அங்கே சுற்றுலா தலமாக இருக்கின்ற பகல்காமிற்கு சென்றிருக்கின்ற மக்கள் மீது தாக்குதல் நடத்தி 26 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்டதற்கு இதுவரை இந்தியாவினுடைய அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கொல்லப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். கைது செய்து மக்கள் முன்னிலையில் எல்லா இடத்திலும் நடைபெறுகின்ற விசாரணை நடைபெறுவது போல் நடந்திருக்க வேண்டும். நீதிமன்றங்களிலே நிறுத்திருக்க வேண்டும், இல்லைன்னா உரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் அந்த பகல்காம் நிகழ்வு முடிந்திருக்கிறது. அது தொடர்பாக அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், மிக மிக மோசமான ஒரு கருத்து. இந்தியாவும் பாகிஸ்தானும் நான் சொல்லியதற்கிணங்க அவர்கள் சீஸ்ஃபயர், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். நான் சொல்லியிருக்காவிட்டால் அது நடந்திருக்காது என்கின்ற அளவில் அவர்கள் சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம் என்னால் தான் ஏற்பட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதைவிட மிக மோசமாக அவர் சொல்லியிருப்பது, இந்தியாவினுடைய 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்தவித பதிலும் அவருக்கும் அளிக்கவில்லை, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரிவிக்கவில்லை, மக்களுக்கும் தெரிவிக்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு தலைமை அமைச்சர், பிரதம மந்திரி நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு என்ன நடந்தாலும் கேட்காதிருக்கின்ற ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை மிகவும் கவலையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, பிரதமர் அவைக்கு இதற்கு பதில் சொல்ல வேண்டும், இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்வு நாளை முதல் அவர் அளிக்காவிட்டால் அதற்காக பாராளுமன்றத்தை முடக்கினாலும் அவர் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மோசம். இதை விட மோசமாக ஒன்று 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஏர் கிராஷில் 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர அந்த விமானத்தில் பணியில் இருந்தவர்கள் 12 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பேர் கொல்லப்பட்ட பிறகு இதுவரை 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு அறிக்கை வந்துருக்குது. அந்த அறிக்கையில் முன்னுக்கு பின்ன முரணாக இருக்குது. அந்த அறிக்கையை பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியிலே வச்சாங்க. முதல் அறிக்கை வச்சாங்க, 2வது அறிக்கை இது வரைக்கும் வரல. ஸோ 2வது அறிக்கை ஏன் வராமல் இருக்கிறது என்பது குறித்து இன்னும் சந்தேகமாக இருக்குது. எல்லாம் இருக்குது, மக்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அந்த ஃப்ளைட்டை ஓட்டுற நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் வைக்கலை, எதுக்கு வைக்கலை,
எதனால் நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.